அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய தலைமுறை எல்லாம் நவீனமாக்கப்பட்ட முறையில் அவர்கள் பழகியிருக்கிறார்கள். குடிப்பது பியூரிஃபை வாட்டர், எல்லாம் பியூரிஃபை என்று பழையன கழிதலும் புதியன புகுதலுக்குள் இன்றைய தலைமுறை சென்று இருக்கிறது. அவர்களை மீண்டு பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நம்மோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே பிணைந்து இருந்த சில இடங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் அடையாளப்படுத்தலாம். அந்த வகையில் ஒரு பழைய பள்ளியை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். இன்றைய தலைமுறை பள்ளியை எப்படி பார்த்திருக்கிறார்கள்? நவீனமயமாக்கப்பட்ட கட்டிடங்கள், கார்ப்பரேட் விரிப்புகள், ஏசிகள். ஆனால் அன்றைய காலத்திலே பழைய பள்ளிகள் இப்படித்தான் இருந்திருக்கிறது. தூண், அப்படியே வந்தீங்கன்னா கட்டிடம். ஆனால் ஏசி இல்லை என்றாலும் கூட அவர்கள் குளிர்ச்சியான முறையிலே இருந்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறை தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், அதற்காக வேண்டித்தான் இந்த பதிவு. அந்த காலத்திலே மைக்குகள் இல்லாத பொழுது ஒளிபரப்பிகள் இல்லை. அப்பொழுது வாங்கு சொல்லுவார்கள். அப்போது வாங்கு சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேளம் ஒன்று இருக்கும், குச்சியை வைத்து அதை அடிப்பார்கள். அதற்கு பேர் நகரம் என்று சொல்லுவார்கள், நகர அடிப்பதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்றைய தலைமுறையினர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. பாருங்கள், பழைய பள்ளியினுடைய ஹவுஸு கட்டிடங்கள். அப்படியே வந்தீங்கன்னா பழைய பட்டினங்கள் அமைப்பு. உங்கள்கிட்ட அந்த நகரான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மேலே அடிக்கிறது, அதை நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதோ தூரத்திலே ஒரு மேளம் போல தெரிகிறது அல்லவா, இதுக்கு பேர் தான் நகரா. இது மேலே அடிக்கிற மாதிரி இதை அடித்தார்கள் அப்படின்னா சுற்றி மஹல்லாவில் எல்லாருக்கும் அது கேட்கும். இதோ உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இதை வைத்து இந்த குச்சியை வச்சு 2 குச்சியை வச்சு அடிப்பாங்க. இதையெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு நாம் காண்பித்து நம்மளுடைய தொன்மையான பழைய பிணைப்புகளோடு அவர்களுக்கு ஒரு சின்ன தொடர்பை ஏற்படுத்துவதால் நம்மளுடைய நோக்கம். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.